ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் வந்துட்டு ஒரு வழியாக நம்ம ராஜுவோட சித்தப்பா இருக்காரு, அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே இந்தப்பான்னு சொல்லிட்டு நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராஜுவோட அம்மா பார்த்த உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒன்றும் புரியாமல் வந்துட்டு ராஜுக்கு ஏன் நகை கொடுக்குறீங்க, கொடுத்த நகையே வந்துட்டு அவங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கதிர் வந்து தொலைச்சிருக்க மாட்டான், ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் உட்காந்து பேசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வர்றதுக்குள்ளே கொண்டு போய் இந்த நகையெல்லாம் கொடுத்தாங்க. இது ராஜுவோட நகை தான், ராஜுக்கு வரவேற்புக்காக எடுத்து வச்சிருந்தது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வேறு வழி இல்லையா, அதனால் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கலான்ட்டு வந்தா வீட்டில் பாண்டி மிலிட்ரி மேன் உட்காந்துருக்காரு. ஐயோ பாண்டியன் வேறு இருக்காரு, என்னென்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சமாளிப்போன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து யாருக்கிட்ட கொடுக்குறாங்க, நம்ம ராஜுக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே ராஜுக்கு பயங்கர ஹாப்பிங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அம்மா வந்து எனக்காக கொடுத்துருக்காங்களேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியனுக்கு செம்ம கடுப்பு. கதிர் ஒரு பக்கத்து இதெல்லாம் வாங்கக்கூடாது, அடுத்தவங்களோட நகைலாம் நமக்கு எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மட்டும்தான் அடுத்தவங்க நகைன்னு தெரியுதாடா, அன்னைக்கு வாங்கிட்டு போய் வந்துட்டு நீ மொத்தத்தை செலவு பண்ணிட்டேன்னு சொன்னி அதுக்கு பேர் என்னன்னு கொந்தளிக்கிறாரு கோவத்தில் பாண்டியன். இப்பயே அந்த யோசிக்கிறீங்களா யாராவது, இப்பயே அந்த புள்ள இந்த நகையை வேணாங்குதே, அவ்வளோ போனப்போ கொண்டு போய் செலவு பண்ணியிருக்குமான்னு யோசிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திட்டமும் வாயை திறக்கவே முடியல. நம்ம ராஜு ஒரு பக்கத்து திருத்துன்னு முழிக்கிறாங்க, நம்ம மீனா அதுக்கு மேலே முழிக்கிறாங்க. என்னடா அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ராஜியோட விருப்பம் அப்படின்னு சொன்னோடனே ராஜு இருந்துட்டு நான் வச்சுக்கிறேன் இந்த நகையை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நம்ம கதிர்க்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமயில் குடும்பத்தை காமிக்கிறாங்க. அப்போ இருந்துட்டு 3 லட்சம் புரட்டுறதுக்கு நமக்கு நாக்கு தள்ளுதே, எப்படி தான் அவங்க அமௌண்ட்டை புரட்டுறாங்களோ தெரியலையே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களாமா. ஏமாத்துறது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. இப்படிலாம் பண்ணுறதுனா மட்டும் நீங்கள் தெரிஞ்சிடவா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜுவோட நாத்தனார் என்ட்ரி ஆகிட்டு வந்தோடனே குத்தி காமிக்கிறாங்க அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்